2.6ல 5th சம்ல இருந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. The 104th term and 4th term of an AB are 125 and 0. Then find the sum of first 25 terms. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்புகள் முறையே 125 மற்றும் 0 ஆகும் எனில் முதல் 35 உறுப்புகளின் கூடுதலை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given 104வது உறுப்பு வந்து 125ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ T104 இஸ் ஈக்குவல் டு 125. ஃபோர்த் டேர்ம்னா T4 இஸ் ஈக்குவல் டு 0. 104வது உறுப்பு அப்போ T104ன்னு எழுதணும். T4 இப்போ ஜென்ரல் ஃபார்ம் படி இதை எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். T4னா ஃபோர்த் டேர்ம் ஒரு அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷனில் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எப்படி எழுதும் அப்படின்னா A + 3D இஸ் ஈக்குவல் டு 0. T104னா இது எப்படி எழுதிக்கலாம்னா A + 103D இஸ் ஈக்குவல் டு 125. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இப்போ தனியாக எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், T4 அப்படின்னா A + 3D, T5னா A + 4D, T6னா A + 5D, T104னா A + 103D. A + 103D is equal to 125, equation number 1, and A + 3D is equal to 0, equation number 2. இப்போ எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும், நீக்கல் முறையில் தீர்க்கணும். 1 - 2 சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரே சைனில் இருந்துன்னா மைனஸ் பண்ணணும். ஏ கேன்சல் ஆயிரும், மைனஸ் ஏயும். 103னா 100D கிடைக்கும், 100D கிடைக்கும். இங்கே 125 அப்படியே வந்துடும். அப்போ D இஸ் ஈக்குவல் டு 125/100. 25ஆல் கேன்சல் பண்ணுங்கள், 5/4ன்னு கிடைச்சிடும். 5 × 25 125, 4 × 25 100. அப்படின்னா இங்கே பாருங்கள், ஏ கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஏ கண்டுபிடிக்க 14 ரெண்டாவது ஈக்குவேஷனில் தூக்கி போடுங்க. ரெண்டாவது ஈக்குவேஷனில் பிரதிக்கிட்டாச்சுன்னா A + 3 × D என்ன கிடச்சிருக்கு 5/4 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ A + 3 5s are 15, 3 5 15, 4 இஸ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து ஏ கிளியர் பண்ணுங்கள், -15/4. ஃபைனலாக என்னெல்லாம் எழுதி கிடச்சிருக்கு அப்படின்னா A - 15/4 கிடச்சிருக்கு. D என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், D இஸ் ஈக்குவல் டு 5/4. N இஸ் ஈக்குவல் டு என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 35 டேர்ம்ஸ். இது அந்த ஃபார்முலாவில் தூக்கி எழுதியாச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிளியராக கிடச்சிடும். Sn இஸ் ஈக்குவல் டு n/2 × 2A + n - 1 of D. நமக்கு ஏயும் டியும் தெரிஞ்சதுன்னா எஸ்என் கண்டுபிடிக்கிறது, கூட்டுபலன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சூத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். n இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 35 டேர்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. therefore S35 இஸ் ஈக்குவல் டு 35/2 × 2A 2 × -15/4 ப்ளஸ் n - 1. 35லேருந்து 1 கழிச்சாச்சுன்னா 34. D இஸ் ஈக்குவல் டு 5/4. இப்போ இதை சிம்பிளை பண்ணணும். 35/2 35/2 இதை கட் பண்ணிடுங்க. 2 டைம்ஸ் இருக்குது, 2 × 4 -15/2 ப்ளஸ் இதை -30/4னே வச்சுக்கோங்க. அப்போனா எல்சி எடுக்குது கொஞ்சம் மிச்சமாகும். இதை 4னே வச்சுக்கோங்க, கேன்சல் பண்ணிட்டா -30/4 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 22 15 17/4. இதை கேன்சல் பண்ணாமல் செஞ்சிட்டிங்கன்னா நம்ம எல்சி எடுக்கணும். எல்சி எடுக்கிறது ஸ்ட்ரைட்டாக ஒரே டினாமினேட்டர் ஆயிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 35/2. இப்போ எல்சி வந்து ஒரே டினாமினேட்டர் ஒரே பகுதின்னு 4 வச்சுக்கலாம். -30 + 170. 170ல் 30 போச்சுன்னா 35/2 × 140/4. கேன்சல் பண்ணுங்கள், 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள், 70 கிடச்சிரும். 70 திருப்பி 2ஆல் கட் பண்ணுங்கள், 35 ஆயிரும். இப்போ 35 × 35/2 35 × 35/2னா இப்படி மல்டிப்ளை பண்ணுற பாருங்கள். 35 × 35 இருக்குங்க 1225.
எப்படி இதை ஷார்ட்கட்டில் படிக்கணும்னு சொல்லித்தரேன். 35 × 35 மல்டிப்ளை பண்ணிவிட்டேன் பை 2 இஸ் ஈக்குவல் டு இது 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 6 1 2.5. therefore S35 is equal to 612.5. இப்போ 35ஐயும் 35 மல்டிப்ளை பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 35 × 35 5 5 பெருக்கி அப்படியே போட்டுருங்க. 5 5 are 25, 5 25, 3 கூட 1 ஆட் பண்ணுங்க 4 4 3 are 12. இதே இது இன்னும் 2 கணக்கு. இது எப்போலாம் இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்த முடியுங்கிறது 25 × 25 65 × 65 75 × 75 85 × 85. கரெக்டாக அதே நம்பராக இருக்கணும், 5ல் முடியக்கூடிய நம்பராக இருக்கணும். இப்போ 25 25 மல்டிப்ளை பண்ண எப்படி பண்ணணும்னு பாருங்கள். 5 5 are 25 எழுதிக்கோங்க. அடுத்து 3 கூட 1 ஆட் பண்ண, 2 கூட 1 ஆட் பண்ண எழுதணும், 3ன்னு எழுதணும். இப்போ இந்த 2 நம்பர் இப்போ இருக்குங்க. 2 3s are 6. இப்போ 65 65 மல்டிப்ளை பண்ணுற பாருங்கள். 5 5 are 25, 6 + 1 7 மல்டிப்ளை பண்ணிடுங்க. 7ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 42. இப்போ 75 75 இருக்கிற பாருங்கள். 5 5 are 25, 5 25. இது 8 7 கூட 1 ஆட் பண்ணி 8ன்னு எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு இந்த 2 பெருக்குங்க 5 6 2 5. இதே மாதிரி 85 85 95 95 நீங்கள் பெருக்கி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த சம்முக்கு போகிறோம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் லெஸ் தேன் 450. 450ற்கு குறைவான ஒற்றை மிகை எண்களின் கூடுதலை காண்க. பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், நெகட்டிவ்ல போகக்கூடாது. 450 கீழே வரும்போது அப்போ தேவையான சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவையான தொடர் வரிசை 1 ஒற்றைப்படை என்கிறது 1 3 5 7. லெஸ் தென் 450னா 449. 450ஐ விட குறைவான, அப்போ 449. 1 3 5 7 என்பது ஒற்றை மிகை எண்கள் ஆகும். இப்போ இதனுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க. A is equal to 1. D கண்டுபிடிக்கணும். D is equal to T2 minus T1. இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்க வேண்டும். that is equal to 2. லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியுது. அப்போ L is equal to 449. லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சது அப்படின்னா N கிளியர் பண்ணிடலாம் நம்ம. N is equal to L minus A by D plus 1. Lங்கிறது கடைசி உறுப்பு 449. ஃபர்ஸ்ட் டேர்ம்ங்கிறது A 1, D is equal to 2 plus 1. that is equal to 448 by 2 plus 1. 440 ஒன்று போச்சுன்னா 440. 2ஆல் கட் பண்ணிடுங்க. 224 224 plus 1 is equal to 225. n கண்டுபிடிச்சாச்சு. therefore Sn is equal to லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சினா n by 2 into A plus L. இதான் சூத்திரம். அப்போ n is equal to 225 is equal to 225 by 2 into A is equal to 1. L is equal to 449. That is equal to 225 into 450 divided by 2. Divided by 2. இதை கட் பண்ணிடுங்க. 225 into இதை 2ஆல் கட் பண்ணிட்டீங்கன்னா 225. இப்போ 225ஐயும் 225ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இது நம்ம ஏற்கனவே சொன்ன ஷார்ட்கட்டில் போகலாம். 5 5 are 25 போட்டுக்கோங்க. 5 5 are 5 25. 22 கூட 1 ஆட் பண்ண என்ன ஆயிரும்? 23 மாறிடும். இப்போ 23ஐயும் 22ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 23ஐயும் 22ஐயும் மல்டிப்ளை பண்ணுற பாருங்க. 46 கிடைக்கும். 46 6 0 5. இது கூட ஆட் பண்ணிக்கணும். 506. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 506 to 5. 5 5 are 25. 23 into 22 is equal to 506. பெருக்கியாச்சுன்னா 50,625. therefore தேவையான கூடுதல் 50,625. எடுத்துக்காட்டு 36 பாருங்கள். 300க்கும் 600க்கும் இடைப்பட்ட 7ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூடுதலை காண்க. Find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. 300க்கும் 600க்கும் இடையே
7ஆல் வகுப்படக்கூடிய எண்ணை எடுக்கணும். சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே 300 அப்படி எழுதிட்டு அதை 7ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்புறம் 600 எழுதிக்கோங்க. இதை 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 7ஆல் டிவைட் பண்ணியாச்சுன்னா 4 7s are 28, 2 7s are 14. இதெல்லாம் 14. இது எவ்வளோ கிடக்கு பாருங்கள். மீதி இஸ் ஈக்குவல் டு 6. அதே மாதிரி இங்கே 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 8 7s are 56. 8 7 பெருக்கியாச்சுன்னா 56, 40 வரும். 5 7s are 35. இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ ஃபஸ்ட் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கணும், லாஸ்ட் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்க. லாஸ்ட் நம்பர் வேணும்னா இந்த 600லேருந்து 5 கழிச்சுங்க. 595 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 595 கரெக்டாக 7ஆல் ரிமைண்டர் 0 வர்ற மாதிரி டிவைட் ஆகிடும். ஃபஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்க என்ன அப்படின்னா 7 - 6 இஸ் ஈக்குவல் டு 1. இது கூட 300 ஆட் பண்ணிடுங்க. இஸ் ஈக்குவல் டு 301. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 301. ஏ கண்டுபிடிக்க என்ன செய்யணும் பாருங்கள். ஏ வேணும்னா முதல்ல இது ஃபஸ்ட்டு இதே மாதிரி டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிவிட்டு லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க ஸ்ட்ரைட்டாக கழிச்சா போதும். சரியாக ரிமைண்டர் 0 வர்ற மாதிரி டிவைட் ஆகிரும். ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னா 7லேருந்து 6 கழிக்கணும் 1. இது கூட 300 ஆட் பண்ணிக்கணும் 301. இது 7ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பராக தான் கிடைக்கும். 300க்கு அடுத்தால் 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் 301 தான். 600க்கு கீழே குறைவான நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுறது 595 தான். 595 தான். 596 டிவைட் ஆகுது. இப்போ இது மேலே சீக்வன்ஸை கண்டுபிடிக்கணும். எப்படி எழுதுன்னு பாருங்கள். தேவையான தொடர் வரிசை 301. இது 7ஆல் டிவைட் பண்ணுறோம். அதில் 7 ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். லாஸ்ட் நம்பர் வந்து 595 கிடச்சி. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 301, எல் இஸ் ஈக்குவல் டு 595 அப்படின்னா n டி இஸ் ஈக்குவல் டு 7. இதுலேருந்து n கண்டுபிடிச்சிருங்க. எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. எல்லுங்கிறது 595, ஏங்கிறது 301, டி இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 1. 1 கழிச்சிருங்க. 4, 5 - 1 4, 9, 2 by 7 plus 1. 2 கழிச்சு மைனஸ் பண்ணியாச்சுன்னா 294 by 7. இது 7ஆல் கட் பண்ணுங்க. 4, 42 வரும். ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 43. இனிமேல் எஸ்என் கண்டுபிடிச்சிக்கணும். Sn is equal to n/2 into a plus l. n is equal to 43. 43/2. A is equal to 301. L is equal to 595. Is equal to 43/2 into add பண்ணிக்கோங்க 6, 9, 8. 896. 2ஆல் கட் பண்ணுங்க. 43 into 4, 4, 8. 448 43ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 24, 2, 12, 14, 1, 12, 13 இருக்குங்க. 32, 3, 16, 19, 1, 16, 17, 4, 6, 2, 9, 1. That is equal to 19,264.